கவனிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். ஆசாப் எழுதின சங்கீதம். அவர் இந்த சங்கீதத்தின் மூலமாய் சில காரியங்களை நமக்கு உபதேசிக்கும்படியாய் அவர் விரும்புகிறார். 1ஆம் வசனத்தை வாசிப்போம். என் ஜனங்களே, என் உபதேசத்தை கேளுங்கள், என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவிகளை சாயுங்கள். 2வது வசனம், என் வாயை ஊமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறைபொருட்களை வெளிப்படுத்துவேன். அவர் என்ன உபதேசிக்க போகிறார் அப்படின்னா, பூர்வ காலத்து மறைபொருட்களை அவர் வெளிப்படுத்த போகிறார். பூர்வ காலத்து மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறார். அது என்னன்னு பார்ப்போம். 3ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. அவைகளை நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம், எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள். பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம். அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார். இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும்படிக்கும். பாருங்க, இவங்க எங்கேருந்து கற்றுக்கொண்டார்கள் அப்படின்னா, தங்களுடைய பிதாக்களிடத்திலிருந்து கற்றுக்கொண்டதை அவர்களுடைய சந்ததியாருக்கு அறிவிக்கிறார்கள். எதையெல்லாம் அறிவிக்கிறார்கள் அப்படின்னா, 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அதிசயங்களையும் விவரிப்போம். நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறோமா? எப்படி துதிக்க வேண்டும், அவர் என்னென்ன காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார், அவர் செய்த அதிசயமான காரியங்களையெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். பாருங்க, அவர்கள் அறிந்ததை அவர்களுடைய சந்ததியாருக்கு அவர்கள் சொல்லுகிறார்களாம். அது மாத்திரமல்ல, 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார். பிதாக்களுக்கு என்ன கட்டளையிட்டாராம்? பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி. 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும்படிக்கும். என்ன சொல்லிக் கொடுக்கணும் இந்த சந்ததியாருக்கு? இனி பிறக்க போகிற குழந்தைகளுக்கும் பிள்ளைகளுக்கும் நீங்கள் என்ன செய்யணும்? இந்த காரியங்களை கற்றுக் கொடுக்கணும். என்ன காரியங்களை கற்றுக் கொடுக்கணும்? அவருடைய பலம், அவரை எவ்வாறு துதிக்க வேண்டும், அவருடைய பலத்தையும் அவருடைய அதிசயங்களையும் குறித்து கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். நாம் எதற்காக பிள்ளைகளுக்கு தேவனை குறித்து கற்றுக் கொடுக்க வேண்டும்? 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல் அவர் கற்பனைகளை கை கொள்ளும்படிக்கும் இருதயத்தை சபைப்படுத்தாமலும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமும் கலகமும் உள்ள சந்ததியாகிய தங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் ஒப்பாகாதபடிக்கும் இவைகளை கட்டளையிட்டார். எதற்காக பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணுமா? தேவன் பேரில் அவர்கள் நம்பிக்கை வைக்கும்படியாக. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளை நாம் நன்றாக படிக்க வைக்கிறோம். பிள்ளைகளுக்கு எந்த விதமான கஷ்டங்களும் இல்லை, அவங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் பேரண்ட்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. அப்போது பிள்ளைகள் அந்த படிப்பின் மேலே நம்பிக்கை வச்சிடக்கூடாது, தங்களுடைய பணத்தின் மேலே நம்பிக்கை வச்சிடக்கூடாது, தங்களுடைய வேலையின் மேலே நம்பிக்கை வச்சிடக்கூடாது. அவங்க யார் மேலே நம்பிக்கை வைக்கணும்? தேவன் மேலே அவர்கள் நம்பிக்கை வைக்கணும். அதை நிச்சயமாய் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அடுத்தபடியாக தேவனுடைய செயல்களை அவர்கள் மறக்காமல் இருக்க அவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்கணுமாம். தேவனுடைய செயல்களை அவர்கள் மறக்காமல் இருக்கும்படியாக, அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும்படியாக அவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டுமாம். நம்முடைய பிதாக்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்திருக்கிறார்கள்னா, முரட்டாட்டமும் கலகமுள்ள சந்ததியாராக இருந்திருக்கிறார்கள். அவர்களைப் போல அவர்களுக்கு ஒத்தபடி நீங்கள் வாழ்ந்து விடக்கூடாது, நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாழ வேண்டும் என்பதை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமா. முதலாவது என்ன கற்றுக் கொடுக்க வேண்டும்? தேவன் பேரில் அவர்கள் எப்படி நம்பிக்கை நமக்கு எல்லாமே இருக்கலாம். நேற்றைய தினத்தில் கூட இந்த இடத்துல பிள்ளைகளுக்காக ஒரு ஜெபம் நாங்கள் வைத்திருக்கிறோம். அது எத்தனை பேருக்கு தெரியும்? கை தூக்குங்க. பிள்ளைங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சனிக்கிழமை சாயங்காலம் ஸ்கூல் இருந்தால் கூட வீட்டுக்கு வந்து அவங்க கிளம்பி வரணுங்கிறதுக்காக 6:30க்கு அந்த ப்ரேயர் நாங்கள் வச்சுருக்குறோம். தயவு செஞ்சு பெற்றோர் உங்கள் பிள்ளைகளை அனுப்பி வைங்க. அப்போது அதை தான் நாங்கள் சொல்லி கொடுத்தோம். தானியேல் பாருங்க, அழகுள்ளவன், அவன் ஒரு நல்ல ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவன். அவனுக்கு நல்ல ஞானம் இருந்தது, அறிவு இருந்தது, எல்லாமே இருந்துச்சு. ஆனாலும் அவன் தேவனிடத்தில், தேவன் பேரில் அவன் நம்பிக்கை உள்ள மனுஷன். ஒவ்வொரு நாள் அவன் எத்தனை முறை ஜெபம் பண்ணுவானாம்? 3 வேளை ஜெபம் பண்ணினான். மாகாணத்தின் அதிபதி, ரொம்ப பிஸியான மேன் தான். ஆனால் அவன் என்ன செய்தான்? ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடினான். அவன் ஆண்டவரை தேடணுங்கிற எந்த அவசியமும் இல்லை, அவனுக்கு எல்லாமே தெரியும்.
ஆனாலும் அவன் என்ன செய்தான்? தனக்கு இருந்த ஞானத்தின் மேல் அவன் நம்பிக்கை வைக்காம கர்த்தரின் மேல் அவன் நம்பிக்கை வைத்து அவன் ஜெபம் செய்கிறவனாயிருந்தான். தன் சுய புத்தியின் மேல சாயாமல் கர்த்தரின் மேல் நம்பிக்கையா இருன்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்முடைய பிள்ளைகள் எதன் மேல சார்ந்து போய்விடக்கூடாது? சுய புத்தியின் மேல சார்ந்து போய்விடக்கூடாது. இன்றைக்கு பிள்ளைகளுக்கு தெரியாத காரியங்களே இல்லை. அவ்வளோ தூரம் இந்த சோஷியல் மீடியா இன்னைக்கு ரொம்ப வளர்ந்திருக்கிறது. எல்லா காரியங்களுமே பிள்ளைகளுக்கு தெரிகிறது. ஆனாலும் சுய புத்தியின் மேலே பிள்ளைகள் சாய்ந்து விடக்கூடாது. கர்த்தர் மேலே பிள்ளைகள் நம்பிக்கை வைக்கிறவர்களாக இருக்கணும். அதை நாம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். அதற்காகவே இந்த ஜெபத்தை அங்கே ஏற்படுத்தியிருக்கிறோம். பிள்ளைகள் கண்டிப்பாக அந்த ஜெபத்திற்கு வரும்படியாய் அன்பாய் கேட்கிறோம். அடுத்தபடியாக 11ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு கற்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள். அவர்களுடைய பிதாக்களுக்கு முன்பாக ஹித்து தேசத்து சோவான் வெளியிலே அவர் அதிசயமானவைகளை செய்தார். கடலை பிளந்து அவர்களை கடக்க பண்ணி ஜலத்தை குவியலாக நிற்கும்படி செய்தார். பகலிலே மேகத்தினாலும் ரா முழுவதும் அக்கினி வெளிச்சத்தினாலும் அவர்களை வழி நடத்தினார். வனாந்திரத்திலே கன்மலைகளை பிளந்து மகா ஆழங்களிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார். கன்மலையிலிருந்து நீரோட்டங்களை புறப்பட பண்ணி தண்ணீரை நதி போல ஓடி வரும்படி செய்தார். என்றாலும் அவர்கள் பின்னும் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்து வறண்ட வெளியிலே உன்னதமானவருக்கு கோபம் மூட்டினார்கள். பாருங்க, இஸ்ரவேலருக்கு தேவன் காண்பிக்காத அதிசயங்களே இல்லை. அவர் என்னென்ன அதிசயங்களை எல்லாம் காண்பித்தார் என்று இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? எல்லாரும் கவனிங்க. என்னென்ன அற்புதங்களை செய்தார் என்று இந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, அவர் கடலை பிளந்தார், பகலிலே மேகத்தினாலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் வழி நடத்தினார். கண்மலையை பிளந்து வனாந்திரத்தில் குடிக்க அவர்களுக்கு தண்ணீர் இல்லை. அந்த நேரத்தில் கண்மலையே அவர் பிளந்து தண்ணீர் கொடுத்தார். அந்த தண்ணீர் எப்படி ஓட செய்தாராம்? நதியை போல் அவர் ஓடம் செய்தாராம். 18 ஆனாலும் அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்கன்னா பாவம் செய்கிறவர்களாக இருந்தாங்க. ஆண்டவருடைய அதிசயங்களையெல்லாம் கண்ணார கண்டும் எல்லாவற்றையும் அவர்கள் அனுபவித்தும் அவர்கள் மீண்டும் மீண்டும் தேவனுடைய நன்மைகளை மறந்து போனார்கள். திடீர்னு நினைவு கூறுவார்கள், திடீர்னு மறந்து போய் விடுவார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை அப்படிப்பட்டதாக இருக்கக்கூடாது. நாம் கர்த்தரில் நிலைத்து நிற்கிறவர்களாக இருக்கணும். நாம் திடீர்னு பாவம் செய்கிறவர்களாகவும் திடீரென்று கர்த்தரை மறந்து போகிறவர்களாகவும் திடீரென்று நினைவு கூறுகிறவர்களாகவும் இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நாம் வாழக்கூடாது. ஏன்னா அவர்கள் பெரிதான ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்குள்ளே கடந்து சென்றார்கள். அதை கூட நாம் இந்த பகுதியிலே பார்க்க போகிறோம். 18ஆம் வசனத்தை வாசிங்க. தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு தங்கள் இருதயத்தில் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். பாருங்க, அவங்க இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டார்களாம். வனாந்திரத்தில் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டார்கள். அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தார்களாம். என்ன சொன்னார்கள்? கவனிங்க, 19ஆம் வசனம். அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் பேசி தேவன் வனாந்திரத்திலே போஜன பந்தியை ஆயத்தப்படுத்த கூடுமோ? இதோ அவர் கன்மலை அடித்ததினால் தண்ணீர் புறப்பட்டு நதிகளாய் புரண்டு வந்தது. அவர் அப்பத்தையும் கொடுக்க கூடுமோ? தம்முடைய ஜனத்திற்கு மாம்சத்தையும் ஆயத்தப்படுத்துவாரோ என்றார்கள். பாருங்க, கண்மலையை பிளந்து தண்ணீரை கொடுத்தாரு. தண்ணீர் நதி போல ஓடிச்சு, எல்லாரும் குடித்தோம். ஆனால் இந்த வனாந்திரத்தில் அவர் நம்மளை போஷிக்க முடியுமா? அவர் நமக்கு அப்பத்தை கொடுத்துருவாரா? அவர் நமக்கு இறைச்சியை கொடுத்துருவாரா? அப்படின்னு சொல்லிட்டு தேவனை அலட்சியமாக பேச ஆரம்பித்தார்கள். தேவனுக்கு விரோதமாக பேச ஆரம்பித்தார்கள். அப்பொழுது என்ன நடந்தது? 24ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வருஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான். அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார். பாருங்க, அவர்களுக்கு என்ன ஆகாரம் கொடுக்கப்பட்டது? மன்னா. மன்னா எல்லாருக்கும் தெரியும் தானே? மன்னா எப்படி இருக்கும்? அதோடைய அளவு எப்படிப்பட்டதா இருக்கும்? கொத்தமல்லி அளவா இருக்குமா? என்ன கலர்ல இருக்கும்? யாருக்கும் தெரியாதா? ஜெபலின், என்ன கலர்ல இருக்கும் மன்னா? வெண்மை நிறமா இருக்கும். அப்புறம் அது தேனிட்ட பணியாரம் போல இருக்குமா. அது யார் சாப்பிட்ட அப்பம்? தூதர்களின் அப்பம். அந்த அப்பத்தை யாருக்கு கொடுத்தார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். எப்போ அது கிடைக்கும்? அதிகாலை நேரத்தில் கிடைக்கும். எத்தனை வருஷங்கள் அவங்க சாப்பிட்டார்கள்? 40 வருஷம் சாப்பிட்டாங்க. கானானுக்குள் அவங்க கடந்து செல்லுகிற வரைக்கும் அந்த அப்பத்தை சாப்பிட்டார்கள். புசித்து
திருப்தி அடைந்தார்கள். ஆனாலும் அவங்க என்ன கேட்டாங்கன்னா, ஆண்டவரிடத்துல எங்களுக்கு இறைச்சி வேண்டும்னு கேட்டாங்க. ஆனா அந்த நேரத்துல கூட ஆண்டவர் அதையும் நிறைவேற்றினார். 27ஆம் வசனம் 28ஆம் வசனத்தை வாசிக்கின்ற போது, மாம்சத்தை தூளத்தனையாகவும் சிறகுள்ள பறவைகளை கடற்கரை மணலைத்தனையாகவும் பாருங்க வர்ஷிக்க அவ்வளோ பண்ணி ஜனங்களுக்கு அவர் மாம்சத்தை கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார்? மாம்சத்தை தூளத்தனையாயும் கவுண்ட் பண்ணவே முடியாது. அவ்வளோ நிறைய கொடுத்தாரு. மணலத்தனையா, கடற்கரை மணலை நம்மளால என்ன முடியுமா? முடியாதுல்ல. அவ்வளோ ஜனங்களுக்கும் ஆண்டவர் மாம்சத்தை கொடுக்கிறார். அவர்கள் எல்லாரும் புசித்து திருப்தி அடைந்தார்கள். அவர்கள் இச்சித்ததை அவர்களுக்கு கொடுத்தார். ஆனால் கொடுத்தார், அவர்கள் தங்கள் இச்சையை என்ன செய்யவில்லையாம்? வெறுக்கவில்லை. அவர்களுடைய போஜனம் அவர்கள் வாயில் இருக்கும் போதே தேவ கோபம் அவர்கள் மேல் எழும்பி அவர்களில் கொழுத்தவர்களை சங்கரித்து இஸ்ரவேலில் விசேஷித்தவர்களை மடிய பண்ணிற்று. ஆனால் சாப்பிட்ட நிறைய பேர் என்ன செஞ்சிட்டாங்க? மடிந்து போயிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லியிருக்கிறார். ஆனால் எந்த ஒரு காரியத்தையும் நம்ம பிடிவாதமாக ஆண்டவரிடத்துல எனக்கு இன்னைக்கே வேணும், இப்போவே வேணும், இன்னைக்கு ராத்திரியே வேணும் அப்படின்னலாம் நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன செய்யவே கூடாது, கேட்கவே கூடாது. அவருக்கு சித்தமான வேளையில் நம்முடைய வாஞ்சைகளை ஆசைகளை ஆண்டவர்கிட்ட சொல்லலாம். ஆனால் அவருக்கு சித்தமான வேளையில் அவர் நேர்த்தியாய் சகலவற்றையும் அவர் என்ன செய்வார்? செய்து தருவார். அவர் சொல்லியிருக்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அதனால் நாம் கர்த்தரை தேடுகிறவர்களாக, அவருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களாக, தேவனை தேடுகிறவர்களாக இருந்தோன்னா நமக்கு தேவையானதை எல்லாவற்றையும், வனாந்திரமான பாதையாக இருந்தால் கூட நமக்கு தண்ணீர் வேண்டும் என்கிற போது அவர் தண்ணீரை தருவார், ஆகாரம் வேண்டும் என்கிற போது அவர் ஆகாரத்தை தருவார், சகலவற்றையும் அவர் தருவார். ஆனால் எதையுமே நாம் இச்சித்து அதை பிடிவாதமாய் நாம் பெற்றுக்கொள்ளவே கூடாது. அப்படி ஒருவேளை ஆண்டவர் தந்தா கூட அதில் தேவனுடைய கோபம் இருக்கும். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கொடுத்தார். அவராக தரும்போது அது நமக்கு ஆசீர்வாதமானதாக இருக்கும், அதில் வேதனை இருக்காது. கடைசியாக 38ஆம் வசனத்தை வாசித்து முடிக்கலாம். 37 38 வாசி. அவர்கள் இருதயம் அவரிடத்தில் நிலைவரப்படவில்லை, அவருடைய உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையாயிருக்கவில்லை. அவரோ அவர்களை அழிக்காமல் இரக்கமுள்ளவராய் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார். அவர் தமது உக்கிரம் முழுவதையும் எழுப்பாமல் அநேகந்தரம் தமது கோபத்தை விலக்கிவிட்டார். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் நிலைத்திருக்கவில்லை கர்த்தரிடத்தில். ஒரு நன்மையை காணும்போது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவாங்க, பாடல்களை பாடுவாங்க. ஆனால் கொஞ்ச நாள் போகும்போது அந்த நன்மைகள் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு முறுமுறுக்க ஆரம்பித்து விடுவார்கள். ஏன்னா அவங்க கர்த்தருக்குள் அவர்கள் நிலைத்து நிற்காதது தான் அதற்கு காரணம். ஆனால் ஆண்டவர் மிகவும் இரக்கமுள்ளவராய் அந்த ஜனங்களை வனாந்திரத்தை அழித்து விடாமல் ஒவ்வொரு முறையும் அவர்களை மன்னித்து தமது உக்கிரத்தை அவர்கள் மேலே எழுப்பாம அநேகம் தரம் அவர் தம்முடைய கோபத்தை விலக்கினார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நாமும் கர்த்தரை அதிகமாய் நேசிப்போம். தேவனுடைய கோபம் நம்மேல் வெளிப்படாதபடிக்கு நாம் முழு இருதயத்தோடும் அவரை நாம் நேசிக்க ஆரம்பிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவ சமூகத்திலே சாட்சி கொடுக்கிறவர்கள் சாட்சி கொடுக்கலாம்.